கரெக்ட் போட போகிறேன். கரெக்ட் அவிச்ச கரெக்ட். இன்றைக்கி எங்கள் அம்மாக்களுக்கு இது பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா. இன்றைக்கி நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, நெய், 3 மேசக்கரண்டி. 3 மேசக்கரண்டிக்கு அதுக்கு ஒரு ஃபுல் இது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். மற்றது 2 கருவாப்பட்டை, 2 கருவாப்பட்டை, இஞ்சி, உள்ளி 4 பல், ஒரு 10 கணம் இது காஜு, ஏலக்காய், மற்றது வெங்காயம் ஒரு அது சின்ன வெங்காயத்தில் ஒரு 2 கைப்பிடி, மற்றது பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம். கைப்பிடி எவ்வளவு வரும்? கைப்பிடி என்றா ஒரு 10 100 கிராம், 150 கிராம், 150 கிராம். மற்றது கரம் மசாலா, மற்றது தேவையான அளவு இது தூள், தனி மிளகாய் தூள், தேவையான அளவு போடலாம். ஓகே. மற்றது பன்னீர் எடுத்து வச்சிருக்கிறேன். 250 கிராம் 250 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கிறேன். 500 கிராம். நெய்யை விட்டு இப்போ உருக விடப்படுது. இந்த வெங்காயத்தை கொட்டோம். கண்ணாடி மாதிரி வரும். இந்த கண்ணாடி மாதிரி வெங்காயம் வர மட்டும் வதக்கணும். நல்லா வதங்கக்கூடாது, சும்மா கண்ணாடி மாதிரி வரும். அதுக்கு கொஞ்சம் உப்பும் போடலாம். உப்புமா வந்துட்டு பார்த்தீங்க சரி. எவ்வளோ கரண்டி உப்பு? 2 தேக்கரண்டி. 2 தேக்கரண்டி சொல்லி போட்டு 2 மேசக்கரண்டி அளவு போட்டுருங்க. நீங்கள் சொல்லிட்டு நியாயமா இருக்கா? தேக்கரண்டி 2 தேக்கரண்டி உப்பு. நிறைய உப்பு மறக்கிறது தான் இந்த வேலையா. கண்ணாடி பதம் பெறும். அந்த சாம்பார்ல உப்பு போட்டு நினைச்சு போட்டு இல்ல உப்பு மறுபடியும் போட்டு அந்த ஏதோ விதறதுக்கு நான் நினைக்கிறேன். உப்பு போட்டு 2-3 உப்பு போட்டு உப்பு சாம்பல் என்று சில பேர் சொன்னாங்க. அது உப்பு சாம்பார். இப்ப கண்ணாடி பதம் வந்துட்டு நீங்க பாருங்க. கண்ணாடி மேலே கிடைக்கும். இனி வட்டி வச்சு தக்காளி பழத்தை போடுவோம். 4 தக்காளி. இதே தக்காளி நம்ம நல்லா வதங்குவோம். நல்லா வதங்கி அப்படியே நல்லா களியாயினாத்தான் இந்த இதுக்குள்ள போட மிக்சிக்குள்ள போட்டால் அரைக்கும். பாருங்க இனி இது போடும். ஒரு இஞ்சி துண்டு, 4 பல் இது உள்ளி, மற்றது காஜு, மற்றது ஏலக்காய். அப்போ அந்த பட்டை, ஏலக்காய், பட்டை. என்னென்னா நீங்கள் பட்டையை எடுக்க அந்த பட்டை வந்து சும்மா தாளிக்கு தான் போடணும். நீங்கள் பட்டை உங்களுக்கு பிடிக்காதன்றதுல பட்டையும் இதுக்க போட்டு ஆட்டம். ஏலக்காய் வந்து எனக்கு பிடிக்காது. அதை நீங்கள் உலக போட்டு அதை ஆட்டுங்க. ஆட்டினா உங்களுக்கு பிடிக்கும் தானே. இல்லை போடுறதுக்கு முதல்ல வச்சிருந்தீங்க கொஞ்சம் கையில், அதான் பயந்து. இல்லை அதுக்குள்ள போடும். இப்போ போட்டு தான் அடிக்கும். இது எவ்வளோ நேரம் வதங்கணும் சார்? இது நல்லா அந்த இது விடுவரைக்கும் வதங்கும். தண்ணி விடுவார் நல்லா வடிக்கணும். மூடிடணும். மூடியாச்சு. இப்போ மூடியாச்சு. இது எத்தனை நிமிஷத்துக்கு? அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு விட்டோம். எப்படி? நல்ல திக்கா இருக்குமா? கஷ்டமே இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படிதான் இருக்கும்.
சரியான சேப்பில் வெட்டி போட்டு போடலாம். சாப்பிடல எல்லாம் உண்டு. சின்ன சின்ன வெட்டவா பெருசா? கொஞ்சம் ஒரு அளவுக்கு வெட்டும். இது ஓகே, இது ஓகே தானே. மெல்ல மெல்ல பன்னீருக்கு வலிக்க போகுது. இன்னைக்கு பைரவனை காணையில் மேலே போயிட்டான். ஆத்தா தெருநாய்க்கள் பிரச்சனை என்று தெரியும் எனக்கு. என்னது தெருநாய் பிரச்சனை? இந்தியாவிலே ஒரு அந்த நீயான ஷோ ஒன்று வந்துச்சு, பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கு அந்த ஷோவில் வந்து அவையன்னு சொல்லினம் தெருநாய்களை எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல அடைச்சு வைக்கலாம்டா. வச்சு சாப்பாடு போடுறோண்டா ஓகே, சாப்பாடு போடுறோண்டா ஓகே. சாக்காட்டுறாங்கல்ல வைக்காம அவங்களுக்கு உடனே சாக்காட்டுறாங்க, நஞ்சு கொடுத்து சாக்காட்டுறாங்க. ஒரு துறங்கின பிறகு எத்தனையோ திருநாய்களை நஞ்சு வச்சு சாக்காட்டிடுது. அவங்களுக்கு நினைப்பு வந்து பூமி வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் உண்டு. மனுஷனுக்கு மட்டும்தான் பூமி இல்லையே. அதான் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கத்தான் பூமி. அவங்களுக்கு அவங்க காட்டுல வாழ்ற மிருகங்கள் வீட்டுக்கு வருது. அந்த காட்டுலயும் போய் எல்லாத்தையும் மரங்களை வெட்டி தாங்கள் வீடுகளை கட்டினா என்ன செய்யறது மிருகங்கள்? இது அன்றைக்கு நான் சொன்ன டைலாக். மிருகங்கள் என்ன செய்யறது? வீட்டுக்கு தான் வரும், சாப்பாடு தேடி வரும். ஒருத்தருக்கு எங்கட மிகப்பெருக்கவங்க எல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு அதுகளை இதன்றதண்டா ஒளிச்சு சாக்காட்டுறதண்டா என்ன மாதிரி? மனிதாபிமானமே இல்லாம நடக்குது. கேட்கல ஒரு அந்தரமா இருக்கு. எல்லாம் ஜீவன் தான், எல்லாம் ஜீவன் தான், எல்லாரும் வாழணும் தான். ஏற்கனவே மனுஷர் கூடி 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 எல்லாத்தையுமே நான் சொன்னேன். எல்லாம் இந்தியாவில கூட இங்க எல்லா இடம் சின்ன பிள்ளைகளுக்கு இதண்டினம் கூடாத இது செய்யணும், எல்லாம் செய்யணும். அவையெல்லாம் கொண்டே சாக்கடிக்க இல்லை, அவையெல்லாம் கொண்டே சாக்கடிக்கணும். நாய் ஒரு ஆளை கடிச்சதுக்காண்டி எல்லாம் செய்யும். எல்லாம் கஷ்டம். நான் வந்து நீயான ஷோ பத்தி பேசணும். அந்த அந்த ஒரு பர்டிகுலர் அந்த எபிசோட் வந்து பத்தி பேசணும். கழுவி ஊத்திடுவேன், பட் சென்சா போட்டு சோ வாயை மூடி கொண்டிருக்கிறது நல்லது. எல்லாம் மனிதாபிமானமே இல்லாம நடக்குது எல்லாம். எல்லாரும் ஏன்னு தெரியல. அதுகளுக்கு ஒரு சட்டம், மெட்டவைக்கு ஒரு சட்டம். ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்தேன். ஒரு மெசியோண்டு வைக்குது சாப்பாடு. ஒரு ஐயர், அதாவது பூசை செய்கிற ஐயர், அதையும் தட்டி விட்டு அந்த இதையும் தட்டி விட்டு அந்த மனுஷிக்கும் பொல்லால கொண்டு போய் அடிக்குது. ஒரு ஆளுக்கு கொண்டு போய் நாய்க்கும் அந்த மனுஷிக்கும் பொல்லால கொண்டு போய் அடிக்கிறார். அது அந்த மனுஷி கத்துது. அப்ப எவ்வளவு வேதனையான விஷயம். அவை எல்லாமே ஓகே. பின்ன வரினா கதிக்கத்தான் கூடாது, வரினா எல்லாத்துக்கும் கடிக்கத்தான் கூடாது. அதுக்கு இந்த மாதிரி அரசாங்கம் தான் செய்யும். பிள்ளைகள் பாவம். ஆனா அந்த அங்கத்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நாயாத்தானே இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். நானே கணக்கு வீடியோ பார்த்திருக்கேன். பாதுகாப்பு கொடுக்கறது நாயாத்தான் இருக்கு. கண்ட மனுஷரும் போய் இதன்னைக்குள்ள தப்பு செய்யக்குள்ள தடுக்கிறது நாயாத்தானே இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? மனுஷரும் மிருகமும் ஒன்றுதான் போல இருக்கு. மனுஷனே ஒரு மிருகம் தானே. நாங்கள் கொஞ்சம் அந்த முன்னேறதுன்னு இல்ல, பட் என்ன சிவிலைசேஷன் அந்த இது அதுகள் எல்லாம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டம். நம்ம செட்டியா வேதனைப்படுது. அப்படியா? என் பயிராண்ட மூஞ்சி ஒரு ஜும்முல வந்து போட்டு போகுதா? நான் அந்த ஆங்கர் கோபிநாத் அவரை நல்ல மதிப்பு வச்சிருந்தா, நல்லா இருந்திருந்தா. ஆனா இதுக்கு இந்த விஷயத்துல இந்த மனம் உடைஞ்சிருச்சு.
அந்த ஷோ எல்லாம் பார்க்குறேன் நான் எல்லா ஷோவும் பார்ப்பேன். ஆனா விஜய் டிவி அந்த டிவியில இந்த ஒரு ஷோ தான் நாங்க பார்க்குறோம். நான் அப்பப்பதான் வந்து போட்டு போறேன். நான் ஃபுல்லா பாக்குறேன். இந்த ஒரு ஷோவும் பார்ப்பேன். மற்றது இந்த பழைய நாடகம் ஒன்று பார்த்தேன். நான் முடிஞ்ச நாடகம் ஒன்று பார்த்தேன். நம்மளும் வந்தேன். மற்ற ஒன்றுமே பார்க்குறேன். நான் ஜீ தமிழ் தான். ஸோ இப்போ இது என்னாச்சு? சரி, இது இதன்ட்டு இனி எடுக்க வேண்டிய இப்படி ஒரு மிக்சிக்க போட்டு இதை அடிக்கும். இதுக்கு ஒரு கரண்டி நெய்யை போட்டோம். நெய்யை ஊற்றி உருக வச்சுட்டு ஆல்ரெடி நெய்யா போட்டு கொண்டிருக்கேன். இனி இதான் இட்டது இதுக்குள்ள இது நார்மலா இது நெருப்ப கம்மி பண்ணுமா? ஆமா தாய், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும். கம்மி பண்ணிட்டாங்க. வழக்கமா நான் கிச்சன் இருக்கும்போது தான் இப்படி ஏதாவது விபரீதம் நடக்கும். நீ இருக்கும் போது நடக்குது மம்மி. How is that possible? போட்டுட்டு இனி அதுக்கு கரம் மசாலாவும் இதுவும் அப்படியே எடுத்து கொட்டுங்க. இது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய். இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட போறேன். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டேன். நான் எப்படி சீனி விடுவீங்களா துப்பு விடுவீங்க? என்னதான் பிரச்சனை இருக்கு. கொதிக்கும். கொதிச்ச பிறகு பன்னீர் எடுத்துக்கோ. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அங்க ரொட்டி அப்படியே ரெடியா இருக்கு. இங்க நல்லா கொதிச்சு போட்டது. நீ இதை போட வேண்டியது. அப்படியே இல்லை கொட்டலாம் தானே? அப்படியே கொட்டினா தரிக்க. அதான் எனக்கு லூசு இல்ல, அதான் எனக்கு வேணும். கிண்டி விட்டுறோம். எப்படி இதை எத்தனை நிமிஷத்தால் எப்படி இறக்கி வைக்கலாம்? இன்னும் கொஞ்சம் நேரத்தால் இறக்கி வைக்கலாம். அவிஞ்சிடும். எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் இறக்கி போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த ரொட்டியும் கிடக்கு, ரொட்டியோட சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.